Hi friends, இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து ஸ்பீடோமீட்டர் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பீடோமீட்டர் சார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஸ்பீட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணோம். நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம லைவா, ஓகேங்களா? அதே தான் இங்க நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வேல்யூஸ்ல போயிட்டு நான் இப்போ 10ல் இருக்கு, நான் இங்க 100 செலக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் ஆட்டோமேட்டிக்கா அந்த நீடில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுக்கு மூவ்மெண்ட் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க நான் 150 கொடுக்குறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது அந்த இடத்துக்கு மூவ் ஆயிரும். 10 கொடுத்தா எனக்கு அகைன் அங்க 10க்கு வந்துருது. நான் 5ன்னு கொடுத்தா எனக்கு 5க்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா மூவிங் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம செகண்ட் ஷீட்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சேம் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இன்சர்ட் போங்க, சார்ட்ல போயிட்டு அதர்ஸ் சார்ட்னு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் போயிட்டு டாமினன்ட் சார்ட்டை கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? டாமினன்ட் சார்ட் கிளிக் பண்ணிட்டு இதை விண்டோ பிக் சைஸ் பண்ணிடுங்க, விசிபிலிட்டி ஆகிற மாதிரி. ஜஸ்ட் இதில் போயிட்டு செலக்ட் டேட்டா கொடுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுங்க. உங்களுக்கு சீரீஸ் நேம் கேட்குது, ஸ்பீடோமீட்டர் நான் கொடுக்குறேன். சீரீஸ் வேல்யூ கேட்குது, நான் என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார்ட் 0, இனிஷியல் 15, மிடில் 45, மேக்ஸ் வந்து 100, இந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதை ரேஞ்சாக கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த வேல்யூலாம் வந்து ஆட் ஆயிருது. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த சார்ட் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு, டோங்கனட் சார்ட். இப்போ நான் ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரிஸ் இங்கே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ்னு இருக்கீங்களா, இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த சார்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும், ஓகேங்களா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 270ல போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? 270ன்றது நம்ம ஒரு லிமிட்டாக வச்சுக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் மேனுவலாகவும் என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்க்குள்ளே 270 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் போர்ஷன் எல்லாமே பாட்டமுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளூ கலரில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா பாயிண்ட் போகிறேன். இங்கே ஃபில் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த மாதிரி வந்துடுது, ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கலர் போர்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன். ஃபில் கலர் சோல்டு ஃபில் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிரீன் கொடுக்குறேன், ஓகேங்களா? டார்க் கிரீன் கொடுத்துட்டேன். இப்போ அகைன் வந்து இந்த ரெட் கலர் போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சோல்டு ஃபில்லு நான் டார்க் ரெட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா? அகைன் வந்து ப்ளூ கலர் இந்த போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே போயிட்டு சம் ஃபீல்டு கலர்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டார்க் ரெட்டு, டார்க் க்ரீனு, டார்க் ப்ளூ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் வந்து என்ன பண்ணுங்க, இந்த சார்ட்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, விண்டோவை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா. அகைன் வந்து ஒரு சார்ட்டை உள்ள ஆட் பண்ணுறோம். ஆட் கொடுங்க. சீரீஸ் நேம் வந்து பாயிண்டர்னு நான் கொடுக்குறேன். சீரீஸ் வேல்யூ வந்து இந்த பாயிண்டர்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த வேல்யூஸ் நான் வந்து கிளிக் பண்றேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ அகைன் பாத்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ்ல வந்து எனக்கு ஒரு ஒன் மோர் டோங்கனட் சார்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் கிரியேட் ஆன அந்த டோங்கனட் சார்ட்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ல போயிட்டு சாரி அந்த ரைட் கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப்னு இருக்கும். இந்த சார்ட் டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். டோங்கனட் சார்ட்ல இருந்து பை சார்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்றோம், ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த சார்ட்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ல போயிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைம் டோங்கனட் சார்ட்டுக்கு என்ன அந்த இது நம்ம ரேஞ்சு கொடுத்தோமோ அதே ரேஞ்சு இங்க 270 செலக்ட் பண்ணி இதை ரொட்டேட் பண்றோம், ஓகேங்களா? 270க்கு வர்ற மாதிரி நீங்க போயிட்டு இதுல என்ட்ரி கூட பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டா வரல அப்படின்னா இங்க என்ட்ரி பண்ணி 270 கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்துருச்சு இந்த மாதிரி. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த கிரீன் கலர் போர்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா பாயிண்ட் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி எனக்கு வந்துடுது. அகைன் வந்து இந்த ப்ளூ கலர்ல நான் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நோ ஃபில் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இதுல போயிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் சோல்ட் பிளாக் கலர் வந்து நான் டிஃபைன் பண்றேன், ஓகேங்களா? எனக்கு அந்த நீடிலுக்கு வந்து பிளாக் கலர் வந்து டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே இதில் நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் டேட்டா லேபிள் கொடுத்தோன்னா 1ன்னு எனக்கு வருது. ஏன்னா இங்கே வேல்யூஸ் வந்து பாயிண்டர் வேல்யூ 1ன்னு இருக்கு. இப்போ இந்த சார்ட்டை வந்து நான் பிக் சைஸ் பண்றேன், உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு விசிபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 1ன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே பாயிண்டர் வேல்யூ 1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், இது கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு இங்கே ஃபார்முலா டேப் போங்க.
ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த வேல்யூஸை வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இங்க என்ன வேல்யூ நம்ம என்ட்ரி பண்றோமோ அந்த வேல்யூ இங்க ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ ஜஸ்ட் இதுல போயிட்டு நீங்க அந்த ஃபாண்ட் சைஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 25 இருக்கிற மாதிரி கொடுத்துறேன். 32 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 24 வந்து கரெக்டான சைஸா இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்க வந்து நான் என்ன வேல்யூ என்ட்ரி பண்றேனோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா இங்க 0க்கு வந்துடும். மேக்ஸிமம் நம்ம 189 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எண்டு. ஸோ 189 வரைக்கும் போச்சுன்னா இங்க நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேல்யூ இங்க என்ட்ரி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டர் சார்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இது விசிபிள் பண்ண முடியும். 35 கொடுக்குறேன், 35 இங்க வருது. 170 கொடுக்குறேன், எனக்கு அந்த சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிருது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பீட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல கான்செப்டோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.